லிட்டில் ரெட் டாட்ஸ் மர்மம் ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்த பிரபஞ்சத்தின் புதிய புதிர். நீங்கள் இப்போது பார்க்கப் போகும் விஷயம் விஞ்ஞானிகளை கூட குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மர்மம். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி விண்வெளியின் மிக ஆழமான பகுதியை பார்த்தபோது ஆயிரக்கணக்கான சிறிய சிவப்பு புள்ளிகளை கண்டுபிடித்தது. முதலில் விஞ்ஞானிகள் இதை சாதாரண விண்மீன் மண்டலங்கள் என்று நினைத்தனர். ஆனால் அதற்குப் பிறகு வந்த தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. இந்த சிறிய சிவப்பு புள்ளிகள் உண்மையில் என்ன? இவை புதிய வகை விண்மீன் மண்டலங்களா அல்லது பிரபஞ்சத்தின் முதல் கருந்துளைகளா? இன்னும் சிலர் இதை பிரபஞ்சத்தின் காணாமல் போன இணைப்பு என்று கூட அழைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் உலகையே ஆச்சரியப்படுத்திய லிட்டில் ரெட் டாட்ஸ் என்ற மர்மத்தை முழுமையாக பார்க்கலாம். 2022 ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி செயல்படத் தொடங்கியது. இதுவரை உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கி இதுதான். இதன் முக்கிய நோக்கம் பிரபஞ்சம் பிறந்த ஆரம்ப காலத்தை பார்ப்பது. பிரபஞ்சத்தின் வயது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகள். ஜேம்ஸ் வெப் 12 முதல் 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒளியை பதிவு செய்ய முடியும். அதாவது பிரபஞ்சம் குழந்தையாக இருந்த காலத்தை பார்க்க முடியும். அப்பொழுது விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தது சில மங்கலான விண்மீன் மண்டலங்கள் மட்டுமே. ஆனால் அவர்கள் கண்டது ஆயிரக்கணக்கான சிறிய சிவப்பு புள்ளிகள். இந்த பொருட்கள் மிகவும் சிறியதாகவும் மிகவும் சிவப்பாகவும் இருந்தன. அதனால் அவற்றிற்கு லிட்டில் ரெட் டாட்ஸ் என்று பெயர் வைத்தனர். இந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் சாதாரணமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவை பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தவை. அப்பொழுது பிரபஞ்சம் இன்னும் இளமையாக இருந்தது. அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பொருட்கள் உருவாக முடியாது என்று விஞ்ஞானிகள் நம்பினர். ஆனால் இவை மிகவும் பிரகாசமாக இருந்தன, மிக வேகமாக வளர்ந்திருந்தன. அதாவது பிரபஞ்சம் உருவான சில 100 மில்லியன் ஆண்டுகளிலேயே இவை மிகப்பெரிய அமைப்புகளாக மாறிவிட்டன. இது தற்போதைய பிரபஞ்ச மாதிரிகளுக்கு எதிரானது. விஞ்ஞானிகள் சொன்னார்கள், இவை இருக்கக்கூடாது. ஆனால் அவை இருந்தன. அதுவே இந்த மர்மத்தின் தொடக்கம். முதலில் விஞ்ஞானிகள் ஒரு விளக்கம் கூறினர். இவை சாதாரண விண்மீன் மண்டலங்கள் இருக்கலாம். அதில் மிக வேகமாக நட்சத்திரங்கள் உருவாகிக் கொண்டிருக்கலாம். ஒரு வினாடிக்கு நமது சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் உருவாகிக் கொண்டிருக்கலாம். அதனால் இவை அதிக பிரகாசமாகத் தெரிந்திருக்கலாம். ஆனால் பின்னர் ஆய்வுகள் நடந்தபோது இந்த விளக்கம் முழுமையாக பொருந்தவில்லை. ஏனெனில் அவற்றின் ஒளித்தன்மை வேறுபட்டிருந்தது. அது சாதாரண நட்சத்திரங்களின் ஒளியைப் போலல்லை. பின்னர் மிகவும் சுவாரஸ்யமான விளக்கம் ஒன்று வந்தது. இந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் உண்மையில் மிகப்பெரிய கருந்துளைகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதத் தொடங்கினர். கருந்துளை தானாக ஒளிவிடாது. ஆனால் அதனைச் சுற்றியிருக்கும் வாயுக்கள் மற்றும் தூசிகள் மிக வேகமாக சுழலும்போது அதிக வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் மிகப்பெரிய ஒளியை வெளியிடும். ஜேம்ஸ் வெப் கண்டது அந்த ஒளியாக இருக்கலாம். அதாவது நாம் லிட்டில் ரெட் டாட்ஸ் என்று பார்க்கும் பொருட்கள் உண்மையில் பிரபஞ்சத்தின் முதல் சூப்பர்மசஸ் பிளாக் ஹோல்ஸாக இருக்கலாம். இது உண்மையாக இருந்தால் கருந்துளைகள் நாம் நினைத்ததை விட மிக வேகமாக வளர்ந்திருக்க வேண்டும். இது தற்போதைய அறிவியலையே மாற்றக்கூடிய கண்டுபிடிப்பாக இருக்கும். இன்று நமது பால்வெளி விண்மீன் மண்டலத்தின் மையத்தில் கூட ஒரு சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் உள்ளது. அதன் பெயர் சஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார். ஆனால் அது எப்படி உருவானது, எப்போது உருவானது என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. லிட்டில் ரெட் டாட்ஸ் இந்த கேள்விகளுக்கான பதிலாக இருக்கலாம். இவை உண்மையில் ஆரம்பகால கருந்துளைகள் என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பெரிய கருந்துளைகளின் பிறப்புக் கதையையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இன்று வரை விஞ்ஞானிகள் முழுமையான பதிலை கண்டுபிடிக்கவில்லை. சில ஆய்வுகள் இது கருந்துளை என்று கூறுகின்றன. சில ஆய்வுகள் இது விசித்திரமான விண்மீன் மண்டலம் என்று கூறுகின்றன. இன்னும் சிலர் முற்றிலும் புதிய வகை வானியல் பொருளாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அதனால் லிட்டில் ரெட் டாட்ஸ் தற்போது வானியலின் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்றாக உள்ளது. பிரபஞ்சம் எவ்வளவு அதிகமாக ஆய்வு செய்யப்படுகிறதோ அவ்வளவு புதிய கேள்விகள் உருவாகின்றன. லிட்டில் ரெட் டாட்ஸ் என்பது ஒரு சாதாரண சிவப்பு புள்ளி அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஆரம்பகால ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கும் ஒரு கதவு. அந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இன்னும் தொடர்ந்து பிரபஞ்சத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மர்மம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இவை உண்மையில் கருந்துளைகளா அல்லது முற்றிலும் புதிய ஒன்றா? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற விண்வெளி மற்றும் பிரபஞ்ச மர்மங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.